ஹலோ பசங்களா, என் பேர் லோஹிதா பெருமாள். நான் NIT திருச்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் ஆக்சிஜன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சொல்ல என்னதுன்னா, ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் நம்பர் எப்பயுமே +1 தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெட்டல் ஹைட்ரேட் இருந்துச்சுன்னா, அதை வச்சு NaH, KH இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது -1 மாறிடும். அண்ட் செகண்ட் ரூல் வந்துட்டு, ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு ஜென்ரலாகவே -2, ஆக்சைட்ஸ்க்கு -2, பெராக்சைட்ஸ்க்கு -1, சூப்பர் ஆக்சைட்ஸ்க்கு -1/2. அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஃப்ளோரின் இஸ் ஆல்வேஸ் -1 பிகாஸ் இட்ஸ் வெரி எலக்ட்ரோநெகட்டிவ். அது வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறதுனால அதுக்கு எப்பயும் -1 தான் இருக்கும். அதுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது. அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரூப் 1 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு +1. குரூப் 1 எலிமெண்ட்ஸ்னா என்னதுன்னா, பொட்டாசியம், சோடியம், லித்தியம், சீசியம் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே குரூப் 1 எலிமெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு +1 இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 எலிமெண்ட்ஸ்க்கு +2. குரூப் 2 எலிமெண்ட்ஸ் என்னதுன்னா, கால்சியம், பேரியம், மெக்னீசியம் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்துட்டு சம் ஆஃப் ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் நியூட்ரல் மாலிக்யூல் இஸ் 0. நியூட்ரல் மாலிக்யூல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CO2 அப்படின்னு இருக்குன்னா, இங்க எதுக்குமே சார்ஜ் இல்லை. ஸோ இது நியூட்ரல். ஸோ இதோட ஆக்சிஜன் நம்பரை ஆட் பண்ணி நம்ம ஈக்குவேட் பண்ணுறது வந்துட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அதே மாதிரி சம் ஆஃப் ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அயான் இஸ் ஈக்குவல் டு தி சார்ஜ் ஆஃப் தி அயான். ஃபார் எக்ஸாம்பிள் அயான்னா SO4 - வச்சுக்கணும். இங்க நமக்கு சார்ஜ் எதுவுமே இல்லை, நம்ம 0 போட்டோம். ஆனால் நமக்கு இங்கே -2 ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிட்டு அதை இந்த -2 கூட ஈக்குவேட் பண்ணுவோம். இதெல்லாம் தான் சில பேசிக் ரூல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்னதுன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மேங்கனீஸ் இன் KMnO4. ஸோ KMnO4 ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோன்னா Mn இதுதான் KMnO4 ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம கடைசியாக ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, KMnO4 வந்து ஒரு நியூட்ரல் மாலிக்யூல், இங்கே சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஃபைனலாக வந்துட்டு 0 கூட தான் ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ K வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப்போட எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ்க்கு +1 சொல்லியிருந்தேன். ஸோ +1 ப்ளஸ் Mnக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு எப்பயுமே -2 சொன்னேன் ஜென்ரலா. ஸோ -2 இன்டூ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் வந்துட்டு 4. இதை வந்து நியூட்ரல் மாலிக்யூல்னால நம்ம வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ Mn +1 -8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறப்போ Mn இஸ் ஈக்குவல்ஸ் டு 7 வரும். இதுதான் ஆக்சிஜன் நம்பர். ஸோ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் கூட பார்க்குறப்போ இங்கே 1 2 3 4 5 6 7. ஸோ வந்துட்டு இதோட Mn சுற்றி நமக்கு 7 பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு இப்படி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் யாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஒரு வேலை புரியலைன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண கொஸ்டின் மாதிரி தான் இதையும் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.